இயேசுவுக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய நற்செய்தி உலகமெங்கும் பரப்பப்படுகிறது. சிறப்பாக ஒரு நகரத்தார் முழுவதும் இயேசுவை பின்பற்றி இயேசுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து வருகின்றார்கள். இதை பார்க்கின்ற போது யூத மத தலைவர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. ஆனால் புற இனத்தாருக்கு நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க போகிறோம், நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறீர்கள் என்று சொல்லி அபகுக்கு 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை மேற்கோள் காட்டி தூய பவுலடிகளார் அங்கிருந்து புற இனத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்க செல்லுகிறார். மகிழ்ச்சி அடைகிறார்கள். இறுதியிலே திருத்துதர்கள் தூய ஆவியால் நிரம்பியவர்களாக பெரும் மகிழ்ச்சி அடைவதை நாம் காணுகிறோம். அப்படி ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது நம்மில் எப்போது மகிழ்ச்சி உண்டு என்பதை இந்த முதல் வாசகம் உயிர்த்த இயேசுவின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஒரு சென்டென்ஸ், ஒரு சொற்றொடர் இருமுறை வருது. என் பெயரால் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு தருவேன், என் பெயரால் நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அந்த பேருடைய மகிமை என்பது உங்களுக்கு தெரியுமா? எஸ், வாருங்கள். திருத்துதர்கள் பணி புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்க வேண்டும். 3வது அதிகாரத்தில் மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. எருசலேமில் இருக்கின்ற ஆலயத்தில் அழகுவாயில் ஒரு முடவன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எழுந்திரு, நாசரேத்து இயேசுவின் பெயரால் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவனுடைய பெயரை அவருக்கு எழுப்புகிறார்கள். 3:16வது வசனம் சொல்கிறது, அவன் அப்பெயரின் மீது கொண்ட நம்பிக்கையும் அப்பெயரே அவனுக்கு நலமும் கொடுத்தது, நாங்கள் அல்ல என்று பேதுரு தன்னுடைய பேருரையில் மிக அற்புதமாக சொல்லுகிறார். மீண்டுமாய் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரத்தில் மிக அற்புதமாக சொல்லுகிறார். 3வது அதிகாரத்தில் நீங்கள் இயேசுவின் பெயரால் கேட்பதெல்லாம் கிடைக்கும், ஆனால் அவருடைய கட்டளையை கடைபிடித்து அவருக்கு உகந்தவற்றையே நாடுகின்ற பொழுது கிடைக்கும் சொல்றார். ஆகவே அவருடைய கட்டளையை கடைபிடிப்போம், அவருக்கு உகந்தவற்றை நாடுவோம், கண்டிப்பாக நாம் கேட்பதெல்லாம் பெறுவோம். இயேசுவின் நாமத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை மீட்பு பெறுவதற்கு என்று திருத்துதர்கள் பணி புத்தகத்தில் நாம் மீண்டும் படிப்போம். பிரியமானவர்களை, இதெல்லாம் இருக்கட்டும். நான் எந்த அளவுக்கு இயேசுவின் பெயர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அந்த இயேசுவின் பெயருக்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேன், அந்த இயேசுவின் பெயர் எனக்கு எதை தருகிறது? சுகம் தரும், நலம் தரும், வளம் தரும், வாழச் செய்யும், உங்களை மீட்கச் செய்யும், இயேசுவோடு வாழச் செய்யும். தந்தை என்பதை அறிந்து கொள்வீர்கள், இயேசுவே என்பதை புரிந்து கொள்வீர்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. மூவர் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.